நேற்றைய செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் தெரியல. நான் இன்றைய செய்தி விரும்பத்தக்க செய்தி அல்ல, ஆனால் கேட்க வேண்டிய செய்தி. ஒரு செய்தியில் 3 பிரிவுகள் இருக்குது. ஒன்று ஆலோசனை, ஆறுதல், எச்சரிப்பு. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கவுன்சிலிங், ஆலோசனை, கன்சோலேஷன், ஆறுதல், காஷன், எச்சரிப்பு. ஒரு செய்தியில் 3மே இருக்கணும். நேற்றைய செய்தி ஆறுதலான ஒரு செய்தி, இந்த நாளின் செய்தி நம்ம எச்சரிக்கும் செய்தி. விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள், யாரையும் குற்றப்படுத்துவதல்ல. எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்து என்னோடு சேர்ந்து எல்லாரும் சகரியாவின் புஸ்தகம் பக்கம் 1096, சகரியாவின் புஸ்தகம் பக்கம் 1096 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அந்த சகோதரியோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. அப்பொழுது எல்லாம் சத்தமா, அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள். நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கல்லவா உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள். 8ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இது 2 வித்தியாசமான பிரிவுகள். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் பாரம்பரியமான உபவாசமும் வல்லமையற்ற ஜபங்களும். திரும்ப சொல்லுகிறேன், ஆங்கிலம் புரிந்தவர்கள் ஃபார்மல் வர்ஷிப், ஏதோ வர வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். 2வது வல்லமையற்ற ஜபங்கள். சற்று கவனமாக கேட்க வேண்டும். இது அடிக்கடி படிக்கிற வசனம் அல்ல, இது அடிக்கடி படிக்கிற இந்த அதிகாரம் அல்ல. சில அதிகாரங்கள் அடிக்கடி படிப்போம், நீதிமொழிகள், சங்கீதம், இதெல்லாம் அடிக்கடி படிப்போம். இது அடிக்கடி படிக்கிற வசனம் அல்ல. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். இந்த வார்த்தை யாருக்கு என்றால், நல்லா கவனிங்க, ஜனங்களுக்கு. வேதம் படிக்கும் நல்லா படிக்கணும். ஜனங்கள் என்று சொல்லுவது கர்த்தருடைய ஜனங்கள். ஜாதிகள் சொல்லும்போது புற ஜாதிகள். வாசிக்கும் நல்லா வாசிக்கணும். ஜாதிகளே கர்த்தரை அறியாதவங்க, ஜனங்களே கர்த்தரை அறிந்தவர்கள். இந்த வார்த்தை யாருக்கு என்றால், அந்த வார்த்தையை படிக்கிறேன். நம்பர் 1, ஜனங்களுக்கு. எந்த ஜனங்களுக்கு? தேசத்தின் ஜனங்களுக்கு. இப்படி சொன்னால் புரியும். உபவாசிக்கிற ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. அடுத்த வார்த்தை சொல்லுகிற 2வது ஆசாரியர்களுக்கு, எங்களை போன்ற ஊழியர்களுக்கு. இப்போ தான் ஐயா சொன்னார், ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறீர்கள். கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் சண்டே ஸ்கூல் ஊழியம், செல் ஊழியம், எந்த ஊழியம் பண்ணுறங்க? 100 பேர் சொன்னார் ஐயா. நில்லுங்களேன், உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். 100 பேருன்னு சொன்னார். பரவாயில்ல, ஊழியர் கூட்டத்துக்கு வரவங்கெல்லாம் ரைட். பாருங்கள், நீங்கள் செய்கிற ஊழியம் உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். உங்களுடைய கிரிகளுக்கு பலன் உண்டு. அவர் பாராட்டுறாரோ இல்லையோ, பரலவங்களை பாராட்டும். எனக்கு ரொம்ப ஆசை உங்களோட ஊழியர் கூட்டத்தில் பேசணுன்றதுக்காக. வாய்ப்பு இல்லை, ஆனாலும் ஊழியம் செய்கிறவங்கள சொல்கிறேன், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க, உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் பிதாக்களை விட நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இப்படி சொன்னாங்க புரியும். எங்களை விட நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஸோ விட்டுடாதீங்க. கடினமான ஊழியம், ஆனால் பாரமான ஊழியம், ஆனால் பரிசுத்தரின் ஊழியம். சொல்லுங்கள், உன்னதரின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம், அவசியத்தின் ஊழியம், அன்பரின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம்.
ஆனால் இந்த ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பாடுகள் உண்டு. உங்களுக்கு ஏற்ற புருஷன் அமைஞ்சிருக்க மாட்டார். என்னடி பார்க்குறீங்க? உங்களை தாங்குகிற கணவன் இல்லை, தாங்குகிற உறவுகள் இல்லை. யார் தாங்குறாங்க இல்லையோ உங்களை அழைத்தவர் உங்களை தாங்குவார். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊழியம் செய்யாதவங்க கூட ஊழியம் செய்ய விரும்புங்க. அமருங்கள். என்னோட 20 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன். கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. 17 வயசு ரட்சிக்கப்பட்டேன். 20 வயசில் ஊழியத்துக்கு போனேன். ஊழியன்னா பிரசங்கம் பண்ணுற ஊழியம் இல்லை. மாரநாதா அந்த இயக்கத்தில் அந்த ஊழியருக்கு உதவியாக கடிதங்கள் அடுத்து அதுக்கு முன்பதாகவே என்னுடைய 70களிலே டாக்டர் டிஜஸ் தினகரன் அவர் வானொலியில் பேசுவார். அப்போல்லாம் ஃபீபாவில் பேசுவார். அப்போ அவருக்கு கடிதங்கள் வரும், ஜப குறிப்புகள் வரும், கடிதங்கள் வரும். அந்த கடிதங்களை அவர் எனக்கு தருவார். ஒரு போஸ்ட் கார்டும் கொடுப்பார். ஒரு 100 கடிதங்கள் ஒரு வாரத்தில் கொடுப்பார். அந்த 100 கடிதங்களுக்கு பதில் எழுதுவேன். அவர் கையெழுத்து போடுவார் அந்த நாட்களில். அதுக்கப்புறம் தான் பிரிண்டிங்லாம் வந்துச்சு. அந்த 100 கடிதங்களுக்கு பதில் எழுதுவேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கொண்டு போய் கொடுப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த அதெல்லாம் அப்போல்லாம் போஸ்ட் கார்டில் எழுதுவாங்க, இன்லேண்டில் எழுதுவாங்க. அந்த ஊழியத்தை செய்தேன். அதுக்கு பிறகு இயேசு அழைக்கிறார் ஒரு பத்திரிகை. அது பாபுஜி பிரிண்டர்ஸ் என்ற இடத்துல மவுண்ட் ரோடு அச்சடிக்கப்பட்டது. அதுக்கு ப்ரூஃப் பார்ப்பேன் அந்த நாட்களில். அதுக்கு பிறகு என்னுடைய வேதாம் பள்ளியில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன் ஒரு மேல்நாட்டு ஊழியருக்கு. அதுக்கு முன்னால் சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தேன். நான் வந்து பாடுவேன். அப்போ கொஞ்சம் நல்லா பாடுவேன். ஜான்சா வசனம் சொல்லுவார். விக்டர் சுவாமிதாஸ் என்ற ஒருத்தர் வீட்டில், எனக்கு தெரியுமா ஐயா? ஆமாம், அவர் வீட்டில் சண்டே ஸ்கூல் நடத்துவோம். 3 ஆண்டுகள் நடத்தினேன். அவர் டாக்டர் டிஜிஎஸ் கிட்டே போயிட்டார். நான் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா கிட்டே போயிட்டேன். 20 வயசுலேயே ஊழியத்துக்குள்ளே பிரவேசித்தேன். அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு அனுபவிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கடினமான ஒன்று. நான் வரும்போது கேள்விக்குரிய வாழ்க்கை. நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு முன்னால் ரயில்வேல அங்கே போனேன். வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி. வேலை செய்கிற பையனுக்கே பொண்ணு கிடைக்கல. ஊழியம் செய்கிற பொண்ணு கிடைக்குமா? நம்ப மாட்டீங்க. 25 ஆரம்பித்தேன். 30 வயது வரை ஒன்றுமே நடக்கவில்லை. தேடிக்கொண்டே இருந்தேன். வந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல பையன், ஆவிக்குரிய பையன், ஊழியம் பண்ணுறான். ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுறோம் தம்பின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் யாருமே ஜெபம் பண்ணல. புரியவே இல்லை. ஒருத்தர் வந்தார், ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னார், ஜெபம் பண்ணார். அவர் ஒரு ஊழியக்காரர். என்ன, அவருக்கு 4 பொண்ணுங்க. புரியவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? டவுரி இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி இருக்கிற எந்த வாகனங்களும் இல்லை, கட்டில் இல்லை, பீரோ இல்லை. 4 கப் அண்ட் சாசர் ஆன்லைனில் போதிய மனைவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். சொல்லுங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எளிமையான தோற்றத்தில். நம்புறீங்களா? பாஸ்டமாக இருக்கிறாங்களா? பிக் பிளெஸிங்ஸ் இன் ஸ்மால் பேக்கேஜஸ். சொல்லுங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எளிமையான தோற்றத்தில். அதற்கு உதாரணம் ஆண்டவர் இயேசு. மிகப்பெரிய ஆசீர்வாதம் கந்தை துணியில். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் எதை மதிக்கிறீங்க? வண்ணங்களையா எண்ணங்களையா? வண்ணங்களை தான் பார்த்து தான் கல்யாணம் பண்ணார் உங்கள் வீட்டுக்காரவங்கள. எண்ணங்களை பார்த்து யாருமே பண்ணலையே. வரவெல்லாம் என்ன கேட்குறான்? சிகப்பாக இருக்கணுன்றான். ஒருத்தன் சொல்கிறான் தட்டினா ரத்தம் வரணுன்றான். குஸ்டை கூட தட்டினா கூட ரத்தம் வரும். வண்ணங்கள் முக்கியம் அல்ல, எண்ணங்கள் முக்கியம். பாஸ்டருக்கு நல்ல வண்ணங்களை தந்தார். நன்றி. அவங்ககிட்ட எண்ணங்களும் இருக்கிறது, வண்ணங்களும் இருக்கிறது. நான் லஞ்செல்லாம் வாங்கிறதில்ல. ரைட், செய்திக்குள்ளே போகிறேன். ஆசாரியருக்கு என்னங்க? சரி, இது யாருக்கு சொல்கிறார்? நான் ஜெபிக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணுறீங்க, துக்கம் கொண்டாடுறீங்க, ஜபிக்கிறீங்க. ஆனால் எனக்கென்று தானா? நல்லா கவனிங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. ஒரு 5 குறிப்புகளை வேகமாக சொல்லு. நம்பர் 1, உங்கள் ஜபங்களிலே உண்மை இல்லை, ஜபங்களிலே நீதி இல்லை,
ஜபங்களிலே மாய்மாலம். வாசிக்கிறேன் கேளுங்கள். எனக்கென்று தானா, என்னங்க 6ஆம் வசனம், அதாவது உங்களுக்கென்று அல்லவா செய்கிறீர்கள். ஆனால் உலகம் என்ன நினைக்க தெரியுமா? ஜெபிக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், என் மனைவி நினைப்பாங்க ஐயா ஜெபம் பண்ணுறாரு, என் பிள்ளை நினைப்பாங்க ஐயா ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ உனக்காக ஜெபிக்கிற, உனக்காக உபவாசம் பண்ணுற. அந்த வார்த்தை புரியுதா? நான் சொல்ல வந்த வார்த்தை. அப்படியானால் என் ஜெபங்களும் என் உபவாசங்களும் என்னை மையமாய் கொண்டது அல்ல, தேவனை மையமாய் கொண்டது. அவன் சொல்ல மாட்டீங்களா? என்னை மையமாய், எனக்கு தேவை இருக்குது, ஐயாவுக்கு தேவை இருக்குது, எங்கள் எல்லாருக்கும் தேவை இருக்குது. இது எனக்கு இன்றைக்கு 3வது கூட்டம். இன்றைக்கு எனக்கு 3வது கூட்டம். காலை ஒரு கூட்டத்தில் பேசினேன், பகல ஒரு கூட்டத்தில் பேசினேன். நினைக்கிறீங்க எங்கே போய் பேசுவார்னு, புரியுது அவங்களுக்கு? ஆனால் ஒரு சின்ன கேள்வி என்ன பார்த்து கேட்டுக்கிறேன், எனக்காக பிரசங்கம் பண்ணுறேனா அவருக்காக பேசுகிறேனா? எனக்காக ஜெபிக்கிறேனா அவருக்காக ஜெபிக்கிறேனா? ஒரு சின்ன கேள்வி. உங்கள் ஜபங்களிலே நான், எனது, என் மனைவி, என் பிள்ளை, என் வீடு, என் மருமகன், அது 4 சுவருக்கு மேலே போகிறதே இல்லை. அப்படி ஜெபிக்கிற மக்களுக்காக நன்றி. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன் கேளுங்கள். அந்த வார்த்தை, நீங்கள் துக்கம் கொண்டாடினது எனக்கென்று தானா? அப்போ தேவன் பாருங்க, என்னுடைய உபவாசத்தை பார்க்கிறார், என் ஜபத்தை பார்க்கிறார், என் கண்ணீரை பார்க்கிறார், என் விண்ணப்பத்தை பார்க்கிறார், எதற்காக ஜெபிக்கிறேன் என்பதையும் பார்க்கிறார். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஆலயத்திற்கு ஏன் வருகிறோம்? ஆசீர்வாதத்தை பெறாத தேவன் என் வாழ்க்கையில் நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வருகிறோம். அமன் சொல்ல மாட்டீங்களா? காலம் முழுசுமே ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டாம். தேவனே இதுவரைக்கும் நன்மை செய்தீரே, நிலையற்ற உலகத்தில் என்னை வாழ வைத்தீரே. நேற்று கூட ஒரு சம்பவம் படிச்சிருப்பீங்க. ஒரு தகப்பனும் மகனும் ஒரு மொட்டை மாடியில் படுத்து தூங்கியிருந்தாங்க. அந்த கட்டிலுடைய கால் உடைந்து அந்த 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 ஸ்டாண்டு அப்படியே அவங்க மேலே விழுந்து தகப்பனும் மகனும் ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள், கழுத்தில் பட்டு. ஐயா படிச்சிங்களா, கேட்டிங்களா? எவ்வளோ கொடுமை இல்லை? தகப்பனும் மகனும். அந்த வீடு எப்படி இருக்க முடியுங்களா? கணவனும் இல்லை, அந்த வீட்டை ஆதரிக்க மகனும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சுவாசம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இந்த நாடி துடிப்புக்கு காரணமே அவர் தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய ஆகாரம் அல்ல, என் மருத்துவம் அல்ல, என்னுடைய பயிற்சி அல்ல, எதுவுமே அல்ல. இந்த இன்னைக்கு நாடி துடிக்குதுன்னு சொன்னால் அந்த நாடி துடிப்புக்கு காரணம் அவர்தான். அப்படியானால் இந்த துடிப்பு அவருக்காக. இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். சொல்லுங்க, இந்த துடிப்பு அவருக்காக. நான் இத்தனை ஆண்டுகள், 54 ஆண்டுகள் ஆண்டவரோடு நான் பயணிக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரே ஒரு உண்மை என்னவென்றால், கவனிங்க, இது துடிக்குது, நாளை துடிக்குமான்னு தெரியாது. தூக்கத்தில் மரித்தவர்கள் ஏராளம். புரியுதா உங்களுக்கு? இந்தியாவின் பிரதமர் டாக்டர் ஜவஹர்லால் நேரு தூக்கத்தில் மரித்து போனார். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் தூக்கத்தில் மரித்து போனார்கள். யோசித்து பாருங்க, அப்படியெல்லாம் மரிக்கும் இந்த உலகத்தில் எனக்கு ஜீவன் தந்தார், வாழ்வு தந்தார், வசதி தந்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றான மெய்தவன் அறிந்து கொள்கிற வாய்ப்பை தந்தார், உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்கிற பாக்கியம் தந்தார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. எதுக்கு ஆமேன்? ஆண்டவரே உம்மை துதிக்கிற எனக்கு அந்த கிருபை தந்தீங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அறிகிற அறிவை தந்தார். ஒன்று தெரியுமா? இந்த வேதத்தை ஒரு PhD படித்தவர்கிட்ட கொடுத்து பாருங்க, படிக்க தெரியாது. ஒரு PhD கொடுத்து படிக்கிற ஆள்கிட்ட இந்த வேதத்தை கொடுங்க, ஒழுங்காக படிக்க மாட்டார், 1000 தப்பு சொல்லுவார். ஆனால் படிப்பறிவு இல்லாத நமக்கு இதை படிக்கவும் கிருபை தந்தார், அதை புரிந்து கொள்ளும் கிருபை தந்தார். ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் இதுவரைக்கும் எந்த பைபிள் ஸ்கூலும் படித்தவன் அல்ல. ஆசை இருந்தது, நான் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் படிக்கிறேன். இப்படி சொன்னாலும் புரியும், என்னுடைய வாழ்க்கையின் பாடுகள் தான் என் பாடங்கள். சொல்லுங்க, பாடுகள் தான் என் பாடங்கள். எத்தனை பேருக்கு ஆசை? புரியுது உங்களுக்கு? இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயாவோட நினைக்கலாம், ஐயா ரொம்ப நல்லா பேசுகிறார். இல்லை, என் பாடுகள் தான் என் பாடங்கள். உலகத்தில் பாடம் முதலாவது, பரீட்சை 2வது. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு பரீட்சை முதலாவது, பாடம் 2வது. You want to learn something, you have to go to the test. சொல்லுங்க, பரீட்சை இல்லாமல் பாடம் இல்லை. ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நிறைய படிக்கிறேன், அஃப்கோர்ஸ் நிறைய படிக்கிறேன். அதே வேளையில் படிப்பதினால் பிரசங்கம் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா? ஐயா அதிலிருந்து வந்திருக்கிறார். ஒரு கத்தோலிக்க குருவானவர் 13 ஆண்டுகள் இறையர் கல்லூரி படிக்கிறார்.
ஒரு மெயின்லைன் சர்ச் இருக்கிற ஒரு ஊழியர், ஒரு குருவானவர் ஏறக்குறைய 7 ஆண்டுகள் படிக்கிறார். 13 ஆண்டுகள் படிக்கிறார்கள், 7 ஆண்டுகள் படிக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணாங்கன்னா தெரியாது. ஆனால் நம்மால் ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் செஞ்சிருக்கார். இந்த 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 மனிதன் மூலமாக எத்தனை பேர்கள் இங்கே சொல்லுங்க. பிக் பிளஸிங் ஸ்மால் பேக்கேஜ். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இதில். எளிமையான தோற்றத்தில் எப்படி இருங்க, எளிமையாக இருங்க, அதாவது சிம்பிளாக இருங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. ரொம்ப பந்தம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஒரு கோட்டு, ஒரு சூட்டு. உலகத்தில் பல தேசங்களிலே பேசுகிறேன். நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே தான் பேசுகிறேன். எங்கே பேசினாலும் நான் நானாகத்தான் இருக்க விரும்புகிறேன். அவரவராக இருக்கட்டும். ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்கன்னா அவங்களே டையை கட்டி விடுவாங்க. அது தூக்கு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போ முடியும்னு பார்த்துனே இருப்பேன். ரைட். நான் சொல்ல வந்த கருத்து ஒரே ஒரு வார்த்தை. எல்லாம் படிங்க. 5ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை எனக்கென்றுதானா. ஒரு சின்ன கேள்வி. உங்கள் உபவாசம் யாருக்காக? உங்கள் ஜெபம் யாருக்காக? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, கவனிங்க. அவர் காரியத்தை நீங்கள் செய்தால் உங்கள் காரியத்தை அவர் செய்வார். எல்லாம் சொல்லுங்க. என் தேவை விட அவர் தேவை பெரிது. அவர் தேவை நான் சந்தித்தால் என் தேவை அவர் சந்திப்பார். நம்புறீங்களா? அவர் தேவையை எல்லாம் கரங்களை சொல்லுங்க. என் தேவை விட அவர் தேவை பெரிது. அவர் தேவை நான் சந்தித்தால் என் தேவையை அனைத்தும் அவர் பார்த்து கொள்ளுவார். அப்போ இனிமேல் ஜெபிக்கும் போது எதுக்காக ஜெபிக்காதீங்க. என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க. யோசித்து பாருங்க. தினந்தோறும் இதே ஜெபம் பண்ணிங்கன்னா அவருக்கு போர் அடிக்காது? இப்போ எங்களுக்கே போர் அடிக்குது. எனக்கு தெரியும் இந்த அம்மா ஜெபம் பண்ணால் இதுக்கு தான் ஜெபம் பண்ண போகுது. என் சபையில் ஒருத்தருக்கிறார். அவர் ஜெபிக்க சொன்னால் இப்படி ஜெபிப்பார். ஆண்டவரே, காணிக்கு ஜெபம் பண்ண சொன்னால் கூட காவலில் உள்ளோருக்காக, கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் இதுக்கு ஜெபம் பண்ண சொன்னேன். காவலில் உள்ளோருக்காக, கர்ப்பிணி பெண்களுக்காக. அவருக்கு பாரம் அது மாதிரி. சரி, சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா. அப்போ கூட இதுதான். காவல் உள்ளோருக்காக இன்னொரு அம்மா ஜெபிக்கும். ஆண்டவரே கட்டுகிறேன், அவிழ்க்கிறேன். ஆண்டவரே கட்டுறேன். யாரை கட்டுறது? எது கேட்டாலும் கட்டுறேன். இது ஜெபமா? இது என்னடி பார்க்குறேன்? கட்டளை கொடுக்கிறேன். ஹலோ, நாம் பெற்ற பிள்ளையே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. கேட்குறேண்ணா, அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன். டே ஃபேன் போடுறான்னா 10 ரூபா கொடுறியான்னு கேட்குறான். என்ன போய் அன்றைக்கி ஒரு வீட்டுக்கார் சொல்கிறார், ஐயா கொஞ்சம் புத்தி சொல்லுங்கய்யா, மழை வருதுரா, ஜன்னலை சாத்துறான்னா பெத்த அப்பா கிட்ட 10 ரூபா கேட்குறான் பையன். உங்கள் பையன் எப்படின்னு தெரியல எனக்கு. சொல்லுங்கள். எனக்கென்று தானா? இதை சொல்லுவது யார்? வானத்தை பூமியை படைத்த யார் சொல்ல தெரியுமா? புறஜாதிகிட்ட இல்லை, ஜெபிக்க தெரியாதவங்கிட்ட இல்லை, ஜெபிக்கிற மக்களிடத்தில் சொல்லுகிறார். 2வது ஆசாரியன் தெரியுமா? 24 மணி நேரமும் பரிந்து பேசுகிறவன், ஜெபிக்கிறவன், மன்றாடுகிறவன், ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கிறவன். ஆனால் அவர் சொல்றாரு, உன்னுடைய ஜபங்களும் உன் உபவாசங்களும் உன்னுடைய விண்ணப்பங்களும் எதை மையமாய் கொண்டிருக்கிறது? எளிமையாக சொல்ல நம்பர் ஒன் சுயநலமான ஜபம். மன்னிக்கணும், மாய்மாலமான. அந்த வசனம் படிங்க. 5ஆம் வசனம். எனக்கென்றுதானா? என்னங்க? என்ன பாருங்க. ஜபம் என்பது வார்த்தையின் ஜாலங்கள் அல்ல. ஜபம் என்பது அடுக்குமொழி அல்ல. ஜபம் என்பது வசனத்தை அப்படியே சொல்லுவதல்ல. சில பேர் நான் பார்க்குறேன், கவனிங்க, ஜெபிக்க சொன்னால் ஒரு 10 வசனங்கள். யாருக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க நீங்கள்? எங்களுக்கு வசனம் தான் தெரியும். ஜெபிக்க சொன்னால் அதுக்காக ஜெபிக்கணும். ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயிருந்தார். அவர் மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறார். இந்த ஜெபிக்க போனவர் ஆப்பிரிக்காவுக்காக, ஆஸ்திரேலியாவுக்காக, அமெரிக்காவுக்காக, இங்கிலாந்துக்காக, எத்தியோப்பியாவுக்காக, வட இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணார். கண்ணை முடிச்சு பார்த்தா செத்து போயிட்டான். இவர் கேட்டார், எப்போ செத்தாருன்னு. நீங்கள் ஆஸ்திரேலியா இருக்கும்போது செத்து போயிட்டாருன்னா. நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகலேன்னார். இப்போ தான் போயிட்டு வந்தீங்களே ஆஸ்திரேலியா. ஆண்டவரை வடக்கு அவங்களை தேய்கிறது. அவன் அழுகிறான், இவன் அழுகிறான். இந்த தண்டாரப்பேட்டில் 1000 பேர் அழுகிறாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், என்னைக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்கார சொல்லிக்கிறீங்களா? தெரியாத ஒரு ஆளுக்கு ஜெபிக்கிறீங்க, தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஜெபிக்கிறீங்களா? அந்த ராமசாமி, அந்த கந்தசாமி, அந்த முனிசாமி இல்லை பார்க்குறீங்க. பக்கத்து வீட்டுக்கார். இன்னொன்று கேட்குறேன், உங்கள் சொந்த மாமியார் சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் சொந்த உறவுகளை சொல்லியிருக்கிறீங்களா? இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியல. வட இந்தியாவில் ஆத்துமாக்கள் அழுகிறார்கள். இங்கே வீட்டிலே அழியுது. கட்டின புருஷனுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியலையே. ஏன்னா நம்ம கதை உனக்கு தெரியுது. புரியவே மாட்டேதில்ல, எங்கேயோ குத்துவது.
சொல்லுங்க, மாய்மாலமான உபவாசம். அடுத்து சொல்ல அடுத்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஒன்று சுயநலமான. 6ஆம் வசனம் படிங்க எல்லாரும். சுயநலமான. உங்களுக்கென்றல்லவா. ஹலோ சொல்லுங்க, எனக்கென்று அல்ல. நான் ஜெபிப்பது இந்த 21 வரேனே எனக்காக அல்ல, ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக, தேசத்துக்காக, தேவர் ராஜ்யம் கட்டப்பட, பிசாசின் ராஜ்யம் இடிக்கப்பட. திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க அவருடைய காரியத்தை செய்யுங்க, உங்க காரியத்தை பார்த்துப்பார். என்னுடைய அனுபவம், ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னோட 54 ஆண்டுகளிலே எனக்கென்று ஒரு நாள் ஜெபம் பண்ணதே இல்லை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியல. எனக்கு வீடு தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வாகனம் தாங்க, எனக்கு ஒரு கார் தாங்க. நெவர் 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 நெவர். என்னை ஊருக்கு கொண்டு போங்க, என்னை சபையில் நான் பேசணுக்கு வாய்ப்பு தாங்க. நெவர் நெவர். இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணல. காரணம் என்னவென்றால், கவனிங்க, என் தேவையை விட அவர் தேவை பெரியது. அவர் தேவையை நான் சந்தித்தால் என் தேவையை அவர் சந்திப்பார். நம்புறீங்களா? அவர் தேவை நீ சந்திச்சு பாருங்கள். அவருக்கு என்ன தேவை? தேவனுக்கு என்ன தேவை? வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவருடைய தேவை என்ன தெரியுமா? ஜனங்களுக்காக பிரதபிக்கிறது, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது, ஜனங்களுக்காய் பாரப்படுகிறது, ஜனங்களுக்காக சத்தியத்தை சொல்லுகிறது. எனக்காய் பேச நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எனக்கென்று ஜீவிக்க ஆத்துமாக்கள் வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், அவரை போல் அவருக்காக பேச, அவருக்காக வாழ, அவருக்காக நடக்க அவரை முன்னிலைப்படுத்துங்கள், உங்களை முன்னிலைப்படுத்துவார். ஊழியம் சார், உங்களுக்கு ரொம்ப அன்பாக பேசுகிறேன். டோன்ட் ப்ரமோட் யுவர் செல்ஃப். ஊழியத்தில் உங்களை மேன்மைப்படுத்தாதீங்க, உங்களை முதன்மைப்படுத்தாதீங்க, அவரை முதன்மைப்படுத்துங்க. சத்தியமாக கர்த்தர் முதன்மைப்படுத்துவார். நான் 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 இல்லை. யோசித்து பாருங்க, இது வரைக்கும் ஒரு 70 சபைகளை ஸ்தாபிக்க அவனுக்கு கிருபை கொடுத்தார். என்னை தலைமை போதகர்னா இவனை நம்ப மாட்டேன்றான். என் சபையிலேயே ஒன்றும் இல்லை, ஒரே சபை வச்சிருக்கிறார் ஒருத்தர். இப்போ தலைமை போதகர் பேசுவார்னு உடனடியாக சொல்கிறார். ஐயா ஒரு நாள் கூட என்ன தலைமை போதும் சொன்னதே இல்லை. என்ன அது நட்பின் உறவு. அது யாரும் சொல்றதில்லை, அதை நான் எதிர்பார்ப்பதும் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், இங்கே இங்கே அன்னோன், அங்கே வெல் நோன். இங்கே அறியப்படவளாக இருக்கணும், அங்கே அறியப்பட்டவங்களாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு தடவை ஒரு நண்பர் ஒருவர் என்னோடு கூட திருச்சியில் ஒருத்தர் அறிவுப்படுத்தார் என்னை ஒருத்தரோட. அவர் சொல்கிறார் என்னை பற்றி, இவர் ரொம்ப பெரிய ஊழியர், அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. அந்த ஊழியர் சொல்கிறாரு, அப்படியா, நான் கேள்விப்பட்டதே இல்லையேன்னாரு. நான் சொன்னேன், தேவையே இல்லையே என்ன. அப்படியா? இப்போது நாங்கள் இவர் அதிகமாக இவர் அறியப்பட்டவர் தான். இப்போ நாங்கள் அறியப்படணும்னா நாங்களும் 1000 போஸ்ட் அடித்து ஒட்டிடுவோம். முடியாதா? வசதி இல்லையா? வாய்ப்பு இல்லையா? என்னுடைய பார்க்குறீங்க? முடியும். ஆனால் எனக்கென்று தானா? நீ வாட் எவர் யூ டூ என்ன கேளுங்க, எனக்கென்று தானா? நீ கேட்கிற யாரானும். ஐயா சொன்னார், ரொம்ப உங்களை பற்றி மேன்மையாக சொன்னார். என் பிள்ளைகள் எனக்கு செலவு வைக்கிறது இல்லைன்னு சொன்னார். பெரிய பாக்கியம் இல்லை இதெல்லாம். அவங்களே அரிசி வாங்கி கொடுக்குறாங்க, காய்கறி வாங்கி கொடுத்துட்றாங்க, சமைக்கிறாங்க. பெரிய பாக்கியம். எங்கள்கிட்ட சமைக்கிறவங்கிட்ட 1000 ரூபா கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. நீங்கள் பண்ணுற எல்லாமே எல்லாம் சொல்லுங்கள், அவருக்காக. சத்தமாக சொல்லுங்க. அதற்குரிய பலனை இங்கும் பெறுவீர்கள், அங்கும் பெறுவீர்கள். என்னுடைய 3வது குறிப்பு சொல்லுங்க, மாய்மாலமான, சுயநலமான. சுயநலம் தானே? இது சுயநலம் இல்லையா? 6ஆம் வசனம். சுயநலம் இல்லையா? சுயநலம் இல்லையா? எதுக்கு? புசிப்பதும் குடிப்பதும். வேதம் சொல்கிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாமத்து மகிமையாய் செய்யுங்கள். நான் வாழறது தெரியுமா? வாழறதுக்கு சாப்பிட்றது எதுக்காக தான்? எனக்கு பைபாஸ் பண்ணும்போது டாக்டர் சொன்னார், ஐயா நீங்கள் அதாவது சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழறதுக்காக சாப்பிடணும். அதுதான் பண்ணிருக்கிறேன் இவ்வளோ நாள், 15 வருஷமாக. புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம், நாங்கள் 2 பேர் தான் இருப்போம் அந்த பந்தியில். அவர் என்ன பார்ப்பா, நான் அவரை பார்ப்பேன். என்ன அர்த்தம்? என்னங்க? புரிஞ்சா சேர்த்தான். அதில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அவன் சொல்கிறான் அதில் 13 ஐட்டம் இருக்குதுன்னு. இங்கே பார்த்தா 3 ஐட்டம் கூட இல்லை. புரியவே இல்லைல்ல? சொல்லுங்க, எனக்கென்று தானா? எனக்கென்று தானா? அப்போ நீங்கள் எதை செய்தால் பாருங்கள், வாட் எவர் யூ டூ. பாருங்கள், ஒரு காணிக்கை போடுறோம், அது இயல்பு தான். நான் இதை போட்டால் இப்படிதான் சொல்கிறாங்க எல்லாருமே. நீங்கள் கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி செய்வார். சத்தியமாக செய்ய மாட்டார்.
இது உங்களை மயக்குவதற்காக பயன்படுத்துகிற வார்த்தையின் ஜாலங்கள். புரியவே இல்லைல்ல? ஐயா அப்படிலாம் சொல்ல மாட்டார் நினைக்கிறேன். கொடுக்கல் அமுக்கி குலுக்கி சறுக்கி அதெல்லாம் வராது. ஏன் திறமை தரேன்? அவரிடத்தில் வாங்கினேன், அவருக்காய் கொடுக்கிறேன். அவர் முந்தி தந்தார், நான் பிந்தி கொடுக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் கொடுப்பதற்குரிய பலனை தந்தவர் அவர் தான். அப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மாதத்துக்கு 70 ஊழியர்களை நான் போஷிக்கிறேன். இது ஆன்லைனில் போகுது. எனக்கு எந்த விதமான உதவிகளும் இல்லை. ஒரு காலத்து இருந்துச்சு, ஆனால் கூட இருந்தவங்களே குழி பறிச்சிட்டாங்க நிறைய பேர். அதை பற்றி பரவாயில்லை. நான் சொல்லுகிற வார்த்தை, என் ஊழியம் எனக்கென்று அல்ல, என் உபவாசம் எனக்கென்று அல்ல, என்னுடைய எதுவுமே எனக்கென்று அல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஏறக்குறைய ஒரு 5300 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு 2 சேனலில் பேசி தான் வந்தேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எனக்கென்று இருக்குமானால் என் வாழ்க்கை ஓடாது. வசனம் படித்து பாருங்க, வசனத்தை படித்து பாருங்க. 3ஆம் வசனம். நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல. கவனிங்கள், தேவன் நாட்களை கணக்கில் வைத்திருக்கிறார், வருஷங்களை கணக்கில் வைத்திருக்கிறார், ஆண்டுகளை கணக்கில் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, வருஷங்கள், நாட்கள், மாதங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த 21 ஜபத்துக்கு வந்தீங்களே, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். வருஷம் இருக்குது, மாதம் இருக்குது, தேதி இருக்குது, நாள் இருக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இவர் மறந்துடலாம் எத்தனை பேர் வந்தாங்கன்னு, நாங்கள் மறக்கலாம். ஆனால் உங்கள் ஜபங்கள், திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபித்த அந்த உபவாசித்த நாள், உபவாசித்த நேரம் எல்லாமே ரெக்கார்டட். நம்புறீங்களா? உங்களுக்கு தெரியாது என்னைக்கு உபவாசம் பண்ணீங்கன்னு. அதில் போட்டு பார்த்தீங்களா? என்ன நாள்? 5ஆம் மாதம். அழுது ஒடுக்கத்தில் இல்லை, 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், அடுத்து 70 வருஷம். அப்படி பாருங்க, அந்த தேவன் சொல்றாரு, நீ ஜெபத்தை மறந்தாலும் உன் தேவ ஜெபத்தை மறப்பதில்லை. நீ மறந்தாலும், சொல்லுங்க, வருஷம் சொல்றாரு, மாசம் சொல்றாரு, நாள் சொல்றாரு. கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படியானால் என் தேவன் என்னுடைய எல்லா ஜெபங்களையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். என் அலைச்சலை எண்ணியிருக்கிறார், என் கண்ணீரை அவருடைய துருத்தில் வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் God records everything. வருஷம் தெரியும், மாதம் தெரியும், தேதி தெரியும். அவன் சொல்ல மாட்டீங்களா? கடைசியாக என்னைக்கு உபவாசம் பண்ணீங்க உங்களுக்கு தெரியாது, அவர் தெரியும். நாள் தெரியும், தேதி தெரியும், எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ணீங்க, உபவாசத்தை எப்படி பாதியில் முடிச்சுட்டீங்க, பிரியாணி பார்த்த உடனே, அது கூட அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உபவாசம் பண்ணுற அன்னைக்கு தான் சோதனை மேல் சோதனை. உங்களுக்கு அப்படி இல்லையா? என்ன தேவன் சொல்றாரு, அவருக்கென்று வாழும்போது எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர். சில நேரங்களை பாருங்களேன், உண்மை, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கும், இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அன்னைக்கு ஜெபம், உபவாசம், அன்னைக்கு பார்த்து யாரோ ஒருத்தர் கொடுத்துட்றாங்க, அது அவர் அல்ல, அவன். புரியவே இல்லைல்ல? அவர் தரவில்லை, அவன் தருகிறான். உங்களை ரொம்ப பாதுகாத்துக்கிறீங்க. நான் அப்படி போக முடியாது, மேலேயே சதவை, கீழே வீடு. புரியல? எங்கள் வீட்டுக்காரமா, ஐயா மேலே இருக்கிறார், மேலே போங்கன்னு. இப்படி ஒரு அமைப்பு. அவங்க இல்லைன்னு சொன்னா கூட அவன் சொல்கிறான், செருப்பு இருக்குதுன்றான். அப்போ அவனுக்கே தெரியுது ஐயா ஒரு செருப்பு தான் போடுவாருன்னு. சொல்லுங்க, என்ன சாருங்க, மாய்மாலமானே, சுயநலமானே. அதில் இன்னொன்று சொல்கிறாரு, எல்லாம் ஜெபிக்கிறீங்க, ஆனால் 7ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனம் 12ஆம் வசனம் 12 எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் என் வேதத்தையும் என்னுடைய வார்த்தைகளையும் 12 3வது வரி, நான் சொல்லின வார்த்தைகளை கேளாதபடி உங்கள் இதயத்தை என்ன பண்ணிட்டீங்க? வைராக்கியமானார்கள். கவனிங்க, திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையை கேட்காதபடி நீங்கள் பண்ணுகிற எந்த ஜெபமும் கோரிக்கை மேலே போவாது. தமிழ் புரியுதா? நான் படிக்கிறேன், கேளுங்க. இடையில் இருக்கிறது, கவனியுங்கள். அதாவது 13ஆம் வசனம், 11ஆம் வசனம். நம்பர் 1, கவனிக்க மனதில்லை. எதை கவனிக்க? வார்த்தை கேட்க மனதில்லை, செய்தியை கேட்க மனதில்லை, ஆலோசனை கேட்க மனதில்லை, எச்சரிப்பை கேட்க மனதில்லை. ஆனால் என்னது? மூக்க சீத்து ஜெபிக்கிறீங்க, புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா? இதற்கு இணை அது அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தை கேட்க மனசு இல்லை, ஆனால் என்ன, எப்படி ஜெபம்? ஒரே அழுது ஊக்கமாக ஜெபிச்சு, புரியுங்க, இங்கே சிந்தி அங்கே சிந்தி.
அப்போ அந்த அம்மா நினச்சிக்கும் ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்குது அம்மா, ஜலதோஷன்றது அந்த அம்மாவுக்கு புரியல. இன்னும் அப்படி பார்க்குறீங்க. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையை கேட்காதபடி நீ எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஜெபங்கள் போகாது. நான் சொல்லுங்க, வார்த்தையை கனம் பண்ணுங்கள், அதுவே மிகப்பெரிய ஜெபம். நான் சொல்ல தமிழ் புரியுதா? அவர் சொல்கிறாரு, இதை பண்ணலைன்றாரு, உபவாசம் பண்ணுற, ஆனால் இப்படி பண்ணலை, எனக்கு என்று உபவாசம் பண்ணுற, யாருக்கென்று, சுயநலம் எல்லாம் பண்ணுற, ஆனால் நான் எவ்வளோ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், ஆசையாக வந்து பேசுகிறேன், நீ மழன்னு சொன்னதே சொல்லிருக்கிறேன். சில பேர் ஜெபம் வந்து தேஞ்சு போட ரெக்கார்ட் மாதிரி பார்த்துக்கிறீங்களா? அதே மாதிரி அன்று கண்டதும் இன்று கண்டதும் அதே நிலா இல்லை, அதே ஜெபம். ஆரம்பத்தில் எப்படி ஜெபம் பண்ண, சாமி 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 சாமி, என்ன சாமி, எந்த சாமி, புரியவே இல்லை. சில பேர் ஜெபத்தில் பாருங்களேன், தாரும் 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 தாரும். உங்கள் வீட்டுக்கு வந்து நான் டெய்லி தாரும் தாருன்னா என்னை அடுத்த நாள் சேர்ப்பீங்களா? இப்போ ஐயா கிட்டே வரேன், இன்றைக்கி தாரும், நாளைக்கு தாரும், 3 நாள் தாரும், பாஸ்டர் போயிட்டு வாங்க, இன்றைக்கி வேற ஒரு பிரசங்கர் வரேன் எங்கள் சபைக்கு. தாரும் என்பது ஜெபம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22:17. ஜெபம் என்பது என்ன? வாட் இஸ் மீன்? எருசலேமுக்கு திரும்பி 22:17. அதாவது சாரி, மன்னிக்க வேண்டும், 22:17 படிங்கம்மா. சாரி, 22:14. அப்பொழுது அவன், எஸ், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ என்ன கவனிங்க. ஜெபம் என்பது என்ன கவனிங்க எல்லாரும், டு நோ த மைண்ட் ஆஃப் காட். தமிழில் சொல்லுங்க, அதாவது அதை விட்டுருங்க. ஸோ தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை என்ன, என் ஜீவியம் என்ன, என் குடும்பம் என்ன, என் நிலை என்ன, எதனால் இந்த பிரச்சனை, எதனால் இந்த பாடு. ஜெபத்தில் 3 நடக்கும். நம்பர் 1 தமிழில் சொல்கிறேன், சொல்லுங்க, டு நோ த மைண்ட் ஆஃப் காட். சொல்லுங்க, தேவனுடைய திருவுளத்தை அறியவும் முடியுமா? முடியும். ஒருவன் மனது 9 ஒளிந்து கிடப்பது 80. புரியவே இல்லை. உங்கள் மனசு உங்கள் புருஷனுக்கு புரியுதா? உங்கள் மனசு உங்கள் புருஷன் புரிஞ்சுக்கிறாருன்னு கேட்டேன். அவர் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? யார் மனசில் யார்? ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கும் போது எது தெரியுமா? தேவனுடைய உள்ளத்தை. திரும்ப சொல்கிறோமா? என்ன பாருங்களேன், தேவனுடைய வார்த்தை தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும். வேர்ட் ஆஃப் காட் will reveal the will of God. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் அவர்கிட்ட எவர்கிட்ட யார்ட்டையும் கேட்காதீங்க. வரும்போது ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட என் கூட வந்தார், திருப்பி வருவார். அவர் சொன்னார், ஐயா ஒருத்தர்கிட்ட 1 லட்சம் கொடுத்தேன்யா. அவர் சொன்னார், 1 லட்சம் நீ கொடு, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், கடன் அடைச்சிடுவேன், இபி எல்லாம் கட்டிடுவேன், இஎம்ஐ கட்டிடுவேன், எல்லாம் நானே பார்த்துப்பேன்னு சொன்னார். 20,000 கட்டினாரியா, 80,000 எடுத்துன்னு போயிட்டார். நான் கேட்டேன், ஜெபம் பண்ணியா? பண்ணலை. உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டியா? கேட்கல. உங்கள் பாஸ்டர்ட்டையும் கேட்கல, ஜெபமும் பண்ணலை, பணம் போயிடுச்சு. அவர் எங்கே போய் தேடுவேன்? தேடுறேன், கிடைக்கல. அன்பாக பேசினார், ரொம்ப நன்மை செய்கிற மாதிரி பேசினார், என்னவெல்லாம் சொன்னார், இதை மட்டும் செய், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. 20,000 கட்டினார், 80,000 கொண்டு போயிட்டார். எங்கிட்ட ஒரு ஆள் கிட்ட இல்லை, 100 பேர்கிட்ட. வாழ்க்கையில் எதை செய்தாலும் கவனிங்க, ஆண்டோட்ட கேளுங்க, உங்கள் ஐயா கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்று அல்ல. திருமணம் கூட இருக்கலாம், அந்த திருமணம் கூட உங்களுக்காக இருக்கக்கூடாது. அந்த திருமணங்கள் தேவராஜ்யம் கட்டப்படணும், பரலோக ராஜ்யம் இடிக்கப்படணும். ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவருக்கு பயன்படாத குடும்ப வாழ்க்கை உங்களுக்கே பயன்படாது. புரியவே இல்லை? ஆண்டவருக்கு பயன்படாத உங்கள் குடும்ப வாழ்க்கை, நம்புறீங்களா? இப்படின்னு சொல்லட்டுமா? கடவுளுக்கு ஆண்டவருக்கு பயன்படாத உங்கள் கணவர் உங்களுக்கே பயன்பட மாட்டார். மேக் ஹிம் டு இன்வால்வ். உங்கள் கணவரை ஊழியத்தில் உற்சாகப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அவர் கர்த்தருக்கு பயன்பட்டால் உங்களுக்கு பயன்படுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகளுக்கெல்லாம், எனக்கு பயன்படுறோ இல்லையோ, நீ கர்த்தருக்கு பயன்படு. இப்படிதான் உங்களுக்கு ஒரு பிள்ளைய சி ஆக்கினேன், சார்ட் அக்கௌண்டன்ட் ஆக்கினேன், ஒரு பிள்ளைய லாயர் ஆக்கினேன். ஆனால் யாருமே எனக்கு பயன்படலை. ஆனால் யாருக்கு பயன்படுறாங்க இல்லையோ, கர்த்தருக்கு பயன்படுறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்கள், எனக்கு நான் பயன்படனா பரவாயில்லை, யாருக்கோ ஒருத்தர் நான் பயன்படணும். சொல்லுங்கள், அந்த சொன்ன படிங்க. ஜெபம் என்பது என்ன? சொல்லுங்கள், தேவனுடைய சித்தத்தை அறிவது. 2வது நீதிபரரை தரிசிப்பது. 3வது திருவாய்மொழியை கேட்பது. இது 3 நடந்தா அதுதாங்க சூப்பர் உபவாசம். நடக்குதா? நீ உபவாசம் என்ற பேரில் பட்னி கிடக்கிறோம். உபவாசம் இருக்கிறீங்க, அடுப்பங்கரில் பிரியாணி பண்ணுறீங்க.
என்னடி பார்க்குறீங்க? உபவாசம் இருக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? உபவாசம் இருந்தீங்கன்னா இந்த 3 நடக்கணும். என்னது? தேவ சித்தத்தை அறியணும். 2வது நீதிபரரை தரிசிக்கணும். 3வது திருவாய்மொழியை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது 3 நடக்கவில்லை என்றால் உங்கள் உபவாசம் அர்த்தமற்ற உபவாசம். ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அதில் சொல்றாரு, என் வார்த்தை கேட்க உனக்கு மனசு இல்லை, உன் ஜபத்தை கேட்க எனக்கு மனசு இல்லை. படிக்கிறீங்களா? அந்த 7:11 7:11 அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் யார்? அதாவது பாவிகள் அல்ல, தேவனை அறிந்தவர்கள், ஆசாரி ஊழியம் பண்றவங்க. அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை என்ன பாருங்க. எல்லாரும் ஒரு பக்கம் உபவாசம், ஜபம் எல்லாம் நடக்குது. ஆனால் தேவன் சொல்றாரு, எல்லாம் கரெக்டு, என்னையும் கவனிக்க மாட்டுற, என் வார்த்தையும் கவனிக்க மாட்டுற, என்னுடைய சித்தத்தையும் கவனிக்க மாட்டுற, நீயே ஜெபம் பண்ற, நீயே எல்லாம் பார்த்துக்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையும் ஜபம் இணைந்திருக்காவிட்டால் அந்த ஜபம் கூரைக்கு மேலே போவாது. அவர் சொல்ல பாருங்க, எவ்வளவு பாரம் இல்லையா? வசனம் படிங்களேன். அந்த வார்த்தை அவர்களோ கவனிக்க மனதில்லாமல். 4ஆம் வசனம் அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி. சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் ஹலோ, ஒரு திரள் கூட்டம். அந்த திரள் கூட்டத்தினுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கிற, உனக்காக ஜெபிக்கிற, உபவாசம் பண்ற, உனக்காக உபவாசம் பண்ற, நான் பேசிக்கிட்ட வரேன், நீ மலமளன்னு ஏதோ சொல்ற, என் வார்த்தையை கேட்க என்ன கவனிக்கல, என் வார்த்தை கவனிக்கல, என் சித்தத்தை கவனிக்கல, என் விருப்பம் என்னன்னே கேட்க மாட்டேன்றே. நீங்கள் நிறைய கவனிங்க. நீங்கள் செய்கிற ஒன்றுத்துலையும் கேட்டீங்களா, ஆண்டவரே நமக்கு விருப்பம் தானா, இந்த வாழ்க்கை உனக்கு விருப்பம் தானா, இந்த உறவு உனக்கு விருப்பம் தானா, இந்த தொழில் உனக்கு விருப்பம் தானா, இந்த இடத்துக்கு போகிற விருப்பம் தானா? பாட்டெல்லாம் பாடுறோம், நீ விரும்ப இடத்துக்கு நான் போவேன், உட்காருவேன்னு. ஆனால் தேவன் சொல்றார், என்னை கவனிக்க. அதனுடைய இன்னொரு வார்த்தை என்னவென்றால், யூ டிஸ்பைஸ் மீ, என்னை அசட்டை பண்ணுற, என்னை கவனிக்கிறதே இல்லை, ஆனால் ஜெபிக்கிற. இது முக்கியம். வார்த்தை கேட்பது முக்கியமா, ஜெபிப்பது முக்கியமா? ரொம்ப அன்பாக சொல்ல விரும்புகிறேன், மன்னிக்கணும். ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க, அதே வேளையில் இது ரெண்டுமே சமநிலை பிரமாணம். எப்படிங்க? ஜெபிங்க, அதனுடைய வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன், இதுதான் உங்கள் ஜபத்துக்கு சூத்திரம். எது? அப்ப யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, கேட்க கவனிங்க, அவர் பேச ஆயத்தம், நான் கேட்க ஆயத்தம். சொல்லுங்க, நீ கேட்க ஆயத்தமானால் பேச ஆயத்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறேன், பிரசங்கம் சூப்பர் என்றது பிரசங்கியார் இடத்துல இல்லை, கேட்கிற ஆளை பொறுத்து. இது ஆண்டவர் சொன்னார், கேட்கும் விதமாவது பைபிள் இருக்குது. கேட்கும் இப்படி வேணா கேட்கலாம். நீங்கள் என்னையே பார்த்துக்கிறீங்க நினைக்கிறேன், என்னையே பார்த்து பிரசங்கம் ஆழமாக கேட்குறீங்கன்னு இல்லை. இந்த ஆள் எப்போ முடிப்பான்? புரியுதா உங்களுக்கு? இப்போ சட்னி செய்யலாமா, சாம்பார் செய்யலாமா, அது கார சட்னி செய்யலாமா, வெங்காய சட்னி செய்யலாமா, தக்காளி சட்னி செய்யலாமா, வெங்காயம் 100 ரூபா வைக்கிது இப்போ கிலோ, சீக்கிரம் முடித்தா நாளைக்கு கூட சமைச்சு இப்போ வைக்கணும். இந்த ஆள் நேற்று ரொம்ப லேட்டாக முடிச்சிட்டான். புரியல? எங்கள் சபையில் ஒருத்தர் இருக்கிறார், அப்படியே பக்கம் பக்கமாக எழுதுவார். நான் மனைவிட்ட சொல்கிறேன், டைரி வாங்கி கொடுத்துக்கிறேன் எல்லாருக்குமே. ஐயா எடுத்து வச்ச மறந்துட்டேன், பாரு இன்னும் அழகாக எழுதுறானு. ஒரு நாள் வாங்கி பார்த்தேன், அவன் சேல்ஸ்மேன். அவன் எல்லா அந்த வார சேல்ஸெல்லாம் அங்கே தான் உட்காந்து எழுதுறான். கேட்டால் சொல்கிறான், இங்கே தாங்க ஞாபகமே வருதுன்றான். அநியாயமாக இல்லை? அதுக்கு நான் டைரி கொடுத்துக்கிறேன். இந்த ஜபம் கூறிக்கு மேலே போகுமா? கேட்க. அப்போ அவருக்கு பேச ஆசையாக இருக்கிறாரு, நானே கிட்ட வராரு, நானே தூரம் போகிறேன். என்னுடைய உபவாசங்கள் ஜபங்கள் வேகமாக சொல்லி போடுறேன். 3 சொல்லுகிற, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணுகிறேனோ என் ஜபங்களை அசட்டை பண்ணுவார். தமிழ் புரியுதா? நல்ல போதகர், நல்ல சபை, வார்த்தையை பேசுகிற சபை, வார்த்தையை பேசுகிற மக்களை அடிக்கடி கொண்டு வருகிற ஒரு போதகர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதே வேளையில் எதை கவனிங்க சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. கவனிக்க மனதில்லாமல், அப்புறம் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி. ரொம்ப கொடுமை இல்லை? என்ன நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இப்போ ஐயா பிரசங்கம் பண்றாரு, என்ன பாருங்க, மொபைல் ஃபோனை பார்க்கறது சாபம்.
வேதத்துக்கு இணை வேதம் தான். மொபைல் ஃபோனை பார்க்கக்கூடாது. நீ ஃபேஸ்புக் பார்க்குற, யூடியூப் பார்க்குற, யாருக்கு தெரியும் சொல்லுங்க? தன் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி. இது யார்? உலக மனிதர்கள் அல்ல, தேவ ஜனங்களும் ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களும் ஊழியம் செய்கிறவர்களும். சாத்தியமா? சாத்தியம். நல்ல கவனிங்க. நான் சொல்ல வந்த ஒரு 4 காரியங்கள் வேகமாக சொல்லுகிறேன். 4 காரியங்களை அடுத்து சொல்ல பாருங்க. முரட்டுத்தனமாக விலக்கி, கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் ஹலோ, கொண்டார்கள். நான் சொல்றது நீ கேட்கல, நீ சொல்றத சொல்ற இல்லை, உங்கள்கிட்ட சொல்றீங்கல்ல. நான் சொல்றது நீ கேட்கல. நான் வாங்கின்னு வர சொன்னேன் உங்களுக்கு, காப்பி தூள் வாங்கினேன், நீ கேட்கல. ஆனால் வந்து காப்பி கேட்குறேன் கிட்ட சொல்கிறேன் இல்லையா? நான் சொல்ல நீ கேட்க மாட்டீங்க, நீ சொன்னால் கேட்கணுமா? கேட்குறீ இல்லையாம்மா? கேட்குறீங்களே? அப்படி தான் வந்துடும். அப்படியே மனைவினாலே வந்துடும். அப்படியே ரைட். அப்படி கேட்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். என் செவிகளை நான் பேச ஆயத்தம், ஆனால் நீ என்ன பண்ணுற? 2 காரியம் சொல்கிறாரு. கேட்க ஆயத்தம் இல்லை, 2வது உன் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி. சத்தமா ஜபம் எப்படி? ஜபம் அழுகையும் கண்ணீரும் புலம்பலும். மல்கியான் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை இருக்குது. அழுகையோடும் புலம்பலோடும் விண்ணப்பம் பண்ணுறாங்க, ஆனால் சொந்த குடும்பத்தில் மனைவிக்கு சாட்சியாக இல்லை. அந்த வார்த்தை போட்டிருக்குது மல்கியா 2:10 நினைக்கிறேன். 2ஆம் தரமும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் கண்ணீரினாலும் பலிபீடத்தை நிரப்புறீங்க. தேவன் சொல்கிறாரு, உன் ஜபத்தை நான் கேட்கவே மாட்டேன். வசனம் படிப்பேமா? மைக்கில் படிக்கிறீங்களா? 2ஆம் தரமும் இதை செய்து என்னங்க? இதை செய்து இதே மாதிரி தான் மூக்க சிந்தருது. என்ன பார்க்க மன்னிக்கணும், புரியுதா? யாரும் நான் குற்றப்படுத்தல. ஒருத்தர் ஜெபத்தை பார்த்து நீங்கள் மயங்கலாம், ஆனால் ஆண்டவர் மயங்க மாட்டார். இப்போ நான் வந்து ஜெபிக்கிறேன், அழுது ஜெபிக்கிறேன். எப்படி நினைப்பீங்க தெரியுமா? பா, அடுத்த எரேமை இவர் தான் நினச்சிப்பீங்க. நான் எதில் நினச்சி அழற உங்களுக்கு தெரியாது. புரியல? எதை நினச்சி அழறேன்னு எனக்கு தெரியாது. நான் அழுவேன். ஆனால் தேவன் சொல்றாரு, உங்களுடைய அழுகையும் கர்த்தருடைய பலிபீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். இதை பார்க்க எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா ஒரு வைப்ரேஷன் கொடுத்து என்னடி பார்க்குறீங்க? ஹல்லேலூயா எங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது, பார்த்துக்கிறீங்களா? இந்த அலையில் இங்கே தண்டார்பேட்டில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. நம்ம நினச்சிடுறோம் ஐயா ரொம்ப ஆவில் ஜெபிக்கிறாருன்னு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் மதியேன். படிமா? அவர் இனி காணிக்கையை மதியார் அதை உங்கள் கைகளில் உன் ஜபத்தையே மதிக்க. என்ன பாருங்க, அன்பா சொல்ல விரும்புகிறேன். தேவன் என் ஜபத்தை மதிக்கலைன்னா என் ஜபத்துக்கு அர்த்தமே இல்லை. சொல்லுங்க, தேவனே என்ன மதிச்சா தான் என் ஜபத்தை மதிப்பார். இப்போதான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அதாவது காயினை அவர் அங்கீகரிக்கவில்லை, எனவே அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. என்னை அங்கீகரிக்கலைன்னா என்னுடைய ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டார். ஒன்று சொல்லட்டுமா? பரலோகத்தில் போகும்போது என் ஊழியங்களுக்கு மதிப்பல்ல, ஸ்டீஃபன் என்கிற தனிப்பட்ட மனிதனுக்குத்தான் மதிப்பு. எதவே நம்புறீங்க? 1000 பாட்டு பாடிக்கலாம், 5000 பிரசங்கம் பண்ணிருக்கலாம், ஆனால் என் பிரசங்களுக்கு அங்கே மார்க் இல்லை, என்னோட கேரக்டருக்கு தான் மார்க்கு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு பெரிய ஊழியர் 7000 சபை கட்டுகிறார். திரும்ப சொல்கிறேன், உலகத்தில் ஊழியங்களுக்கு மதிப்பு, பரலோகத்தில் ஊழியனுக்கு மட்டுமே மதிப்பு. புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் என்னுடைய கிரியைகளுக்கு மதிப்பு, பரலோகத்தில் எனக்கு மட்டும்தான் மதிப்பு. அந்த வசனம் பண்றாருங்க, நான் உங்களை மதியார். இது கூட யார் தெரியுமா? 2:1 ஆசாரியர்கள் 2:1. இப்போதும் ஹலோ, என்னை கேட்கிற எல்லாரும் உங்களை கொஞ்சம் குற்றப்படுத்த நான் விரும்பல. உங்கள் ஜபங்கள் நல்லது, உங்கள் உபவாசம் நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் அது எப்போ தர நல்லது? வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும்போது, அர்ப்பணிக்கும் போது. ஒன்று சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுவேன். சத்தமா? சில காரம் ஏற்புடையதா இல்லைல்ல, ஏற்புடையா இருக்குதா? துரோகம் என்ற ஒரு மனைவி, துரோகம் என்ற ஒரு கணவன், அன்பே இல்லாத ஒரு புருஷன், புரியுதா உங்களுக்கு? கீழ்ப்படியாத ஒரு மனைவி அன்பு கூற முடியுமா? அன்பே இல்லாத புருஷன்கிட்ட அன்பு கூற முடியுமா? கீழ்ப்படியில இல்லாத மனைவி கிட்ட அன்பு கூற முடியுமா? சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்புடையது அல்ல, ஆனால் ஏற்றுக்கொள்ள. ஏன் தெரியுமா? நான் பரலோகம் போகணும், என் ஜபம் கேட்கப்படணும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த மல்கியாவில் இப்படி ஜபம் பண்ணவன் ஜபத்தை அழுகையினாலும்
பெருமூச்சினாலும் கண்ணீர் எப்படி தெரியுமா, இரண்டாம் தரமும். அப்படி ஏற்கனவே எப்படி ஜெபிச்சிருக்கிறார் தேவன் சொல்றாரு, உன் காணிக்கைகள் நான் மதியார். அடுத்து போட்டிருக்குது, ஏன் தெரியுமா, உன் சொந்த மனைவிக்கு நீ சாட்சியா இல்லை. 14ஆம் வசனம், நீ அவளுக்கு துரோகம் பண்ணினாயே. உன் இளவயதின் மனைவிக்கும் போதும். சாட்சியா இருக்கிறார். நீ அவளுக்கு துரோகம் பண்ணினாயே. சொல்லுங்க, துரோகம் பண்ணினாயே. செய்திக்கு வந்துடுறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, என்னுடைய சொல்லுங்க, என் செவி. இந்த தோல் என்று சொல்வது என் பலன், நான், என் அறிவு, என் திறமை, என் சாமர்த்தியம். நான் இந்த தோல் இல்லை. இட் ஸ்பீக்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அதாவது உன்னுடைய பலத்தை காட்டுறது. தேவன் சொல்றாரு, உன்னுடைய ஜபங்களையும் கேட்க மாட்டேன். அடுத்து சொல்ல பாருங்க, தோலை முரட்டுத்தனமாக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். ஹலோ, எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் என்ன பண்றாங்க? உபவாசம் ஜெபிக்கிறாங்க. உலகத்தின் பார்வையில் நான் ஜெபிக்கிறவன், ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் முரட்டாட்டம் உள்ளவன். புரியுதா உங்களுக்கு? உலகத்தின் பார்வையில் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. உலகத்தின் எங்கள் பார்வையில் சூப்பராக ஜோம் பண்ணது இந்த அம்மா. ஆனால் தேவன் சொல்லுவார், இந்த அம்மா ரொம்ப முரட்டாட்டம். அந்த தோல் எப்படிப்பட்ட தோல்? செவி. ஒரு நாள் எழுதுறீங்களா? 21 பிரச்சனை எழுதுறீங்களா? யார் கையிலையுமே டைரி இல்லை. ஒரு பேப்பர் வாங்குங்க, ஒரு நோட் புக் வாங்கி எழுதுங்க. அடுத்த வருஷத்தில் எழுதுங்க. ஐயா பிரசங்கம் எழுதுங்க. யார் பிரசங்கமாக எழுதி வைங்களேன், என்னைக்கா ஒரு நாள் பயன்படும். நீங்களே பிரசங்கம் யாரை எழுதுவீங்க? எங்கிட்ட 70 டைரி வச்சுக்கிறேன். எங்கிட்ட 70 2024 வரைக்கும் டைரி வச்சுருக்கிறேன். நம்புறீங்களா? நான் மரித்தாலும் பேசும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சிலங்களில் அது எனக்கு ரொம்ப உதவும், அவசரத்துக்கும் அவசியத்துக்கும். புரிய மாட்டேன்தில்ல. திடீர்னு பிரசங்கம் பண்ணணும், ஆயத்து மணி நேரம் இல்லை, 70 எடுப்பேன். எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லும், இது 84 நீ பேசிட்டேன்னு. நம்மளை பழி வாங்கிறதுன்னு அவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் அப்படி சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். இருக்குது 66 புஸ்தகம், 50 வருஷமாக பேசிட்டு இருக்கிறோம். அதானே பேசணும், வேறு எதோ புதுசாக பேசுறது? சொல்லுங்கள் எல்லாரும். ஜெபிப்பேன், கவனிப்பேன், கேட்பேன், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு வளைந்து கொடுப்பேன், இல்லையில் உடைந்து போவேன். வளைந்து கொடுத்தால் நிமிரலாம், வளைஞ்சு கொடுக்காவிட்டா சில திருச்சபையில் வணங்க அப்படி நிறைய பேர் இருக்குது. ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் நேரத்தில் வாங்க, சபைக்கு வாங்க, ஊழியம் பண்ணுங்க, இவங்களாம் ஏது வணங்காமடி. ஒன்று சொல்லட்டுமா? வளைந்து கொடுங்கள், இல்லையேல் வளைந்து கொடுத்தால் ஒரு நாள் என்ன செய்யலாம், யாருக்கா பயன்படலாம். ஆனால் வளையலன்னா உடஞ்சி போனங்க தான் தூக்கி போடணும், குப்பை தொட்டிடலாம். அப்புறம் ஆண்டவர் நம்மளை போட்டுருவார். வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதில் நிறைய காரியம் இருக்குது, ஒரு 4 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் ஒன் ஜெபத்தில் செய்ய வேண்டிய 4 9ஆம் வசனம். அதில் ஒரு வார்த்தை 8ஆம் வசனம் படித்து முடிச்சிடறேன். 12 அதாவது, ஆகையால் மகா கடுங்கோபம் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்றான். ஹலோ, ஜெபிக்காத மக்களிடத்தில் கோபம் கொள்ளவில்லை. கோபம் யார் மேலே? பொதுவாக ஒரு பாஸ்டருக்கு கோபம் யார் மேலே வரும்? ஜெபிங்கன்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? சபையில் ஜெபிக்கிற மக்கள் தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு அன்பான வேண்டுகோள், ஜெபிக்காத மக்களுக்கு வாய்ப்பு தாங்க. சொல்லுங்க, நான் நேற்று ஜெபம் பண்ணிட்டேன். நேற்று ஜெபம் பண்ண 2 பேர் கை தூக்கு. நேற்று ஜெபம் பண்ணவங்க கை தூக்குங்க. நேற்று ஜெபம் பண்ணுவாங்க. நேற்று ஜெபம் பண்ண ஒரு 3 பேர் ஜெபிச்சு நினைக்கிறேன். நேற்று 2 பேர் கரங்களை உயர்த்துங்களேன். அவங்க இன்னைக்கு வரலையோ? தமிழே புரியல. நேற்று ஜெபித்த 2 பேர், ரைட், ரொம்ப நன்றிம்மா. இன்றைக்கு ஜெபித்த 2 பேர், சூப்பர், ரொம்ப நல்லது. அதாவது நீங்களே ஜெபம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஜெபிக்காத மக்களுக்கு 2வது ஜெபிச்ச பிறகு சொல்லுங்கள், சிஸ்டர் நீங்கள் ரொம்ப சூப்பராக ஜெபம் பண்ணீங்க. முடிச்சதாம் ஐயா? இல்லை நீங்கள் உட்காந்து எழுந்து ஒன்று பயந்துட்டேன். சொல்லுங்கள், இன்றைக்கி ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணீங்க சிஸ்டர், சூப்பராக உங்கள் ஜெபம் ரொம்ப ரொம்ப இட் டச் மீ, என்னை ரொம்ப தொட்டுச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஜெபத்தில் அவங்க வளருவாங்க. நீ என்ன ஜெபம் பண்ண, நீ இப்படி தான் ஜெபம் பண்ணலாமா, பண்ணதே பண்ணிருக்கிறிய அப்படி சொல்லாதீங்க. பாடுறவங்கள்ட்ட சொல்லுங்கள், நல்லா பாடுறீங்க. வாசிக்கணும் சொல்லுங்கள், நல்லா வாசிக்கிறீங்க. தூங்கின சொல்லுங்கள், நல்லா தூங்குனீங்க. சில பேருக்கு எப்படின்னு தெரியலையா,
அடுத்த நிமிஷம் தூங்கிடுறாங்கய்யா. ஒருத்தவங்க சொல்கிறான், பாஸ்டர் நான் மாத்திரை போட்டு தூக்கம் வரல பாஸ்டர், அதுவும் தெரியல உங்கள் பிரசங்கம் கேட்ட உடனே எனக்கு தூக்கம் வருதுன்றான். ஒரு தாத்தாவும் பையனும் சபைக்கு போனாங்க. தாத்தா பையனும் சபைக்கு போனாங்க. திடீர்னு தாத்தா தூங்கிட்டார். அப்போது அந்த பாஸ்டர் கேட்டார், தம்பி என்னடா உங்கள் தாத்தா தூங்குறாரு அப்படின்னாரு. அவன் கேட்டான், எங்கள் தாத்தா வரும் நல்லா தான் வந்தார், சிரிச்சு தான் வந்தார், பேசிக்கிட்டே தான் வந்தார், அவர் தூங்க வச்சது யார்? நீங்களே எழுப்புங்கண்ணா. எங்களோட வரும்போது 2 பேரும் நல்லா பேசி சிரித்து நம்ம ஜோயெல்லாம் பேசிட்டு வந்தோம். விட்டுலாம் அடித்தார். இங்கே வந்தவுடனே அவர் தூங்க வச்சது யார் தான்? நீங்கள் தான். நீங்களே அவனை என்ன செய்யுங்க அவரை. இது எங்கள் வேலையா இது? சொல்லுங்கள். கேட்க மனதில்லை, அர்ப்பணிக்க மனதில்லை, வாழ்க்கை தர மனதில்லை, கடினப்படுத்தினார்கள். விளைவு என்ன தெரியுமா? 12 கடைசி வார்த்தை, தேவனுடைய 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 மகா கடுங்கோபம். ஒரு 4 காரியம் மட்டும் சொல்ல முடிக்கிறேன். ஜபத்தில் இருக்க வேண்டிய 4. நம்பர் 1 9ஆம் வசனம் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் சிந்தியுங்கள். 9ஆம் வசனம் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. போதும், கவனிங்க, திரும்ப சொல்றேன். நல்ல கேரக்டர் இல்லை என்றால் ஜபங்கள் கேட்கப்படாது. சொல்லுங்க எல்லாரும். தயவு, இரக்கம், உண்மை, நியாயம். என்ன கவனிங்க எல்லாரும். நான் நியாயக்காரன் தான், ஆனால் இவர் நியாயம். பாருங்க, பொதுவாக என்ன நடக்குது தெரியுமா? அநியாயம் பண்ணுறவனுக்கு அநியாயம் பண்ணணும் இல்லை. நான் அநியாயம் பண்ணாலும் நீங்கள் நியாயம் பண்ணுங்க, உங்கள் ஜபம் கேட்கப்படும். புரியுதா உங்களுக்கு? உண்மை இல்லை, நீங்கள் உண்மையாக இருங்க. நியாயம், உண்மை, நியாயம், தயவு, இரக்கம். கொஞ்சம் யோசிக்கணும். ஜபத்துக்கு போய் இதை கனெக்ட் பண்ணுறாரு. அப்போது இதனுடைய ஜபத்தினுடைய பலன் தான். இதுதான் ஜபம். புரியல இல்லை? ஜபத்தோடு பேசும்போது பேசுகிறாரு. உபவாசத்தை பேச சொல்லணும், தேசத்துக்காக ஜெபிங்க, இதுக்கு ஜெபிங்க. ஆனால் உபவாசத்துக்கு பேசும்போது சொல்கிறாரு, உண்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும், தயவு இருக்கணும், இரக்கம் இருக்கணும். நீ தான் உபவாசிப்பு ஜெபிப்பதற்கு தகுதியானவன். உண்மையே இல்லை, நியாயமே இல்லை, தயவே இல்லை, இரக்கமே இல்லை, நாய் மாதிரி எப்போ பார்த்தாலும் வள்ளுன்னு என்ன பார்க்குறீங்க? ஒரு கேள்விக்கு 10 பதில். தண்ணி கேட்டான் அந்த ஆள். இந்த அம்மா சொல்லுது, கை இல்லை, உன்னை பெத்தா மாதிரி தான் எங்கள் அப்பா என்னை பெத்தான், இப்போ தான் நான் உட்கார்ந்தேன், கண்ணு அவியிலையே, தண்ணி கேட்டதுக்கா இந்த பட்டிமன்றம்? இதில் இந்த அம்மா அப்படியே அழுது ஜெபிக்குது. அதை பாஸ்டர் அப்படியே மெய்மறந்து சொல்கிறாரு, அருமையான கர்த்தருடைய விசுவாசி தேவன் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. புரியல? ஆனால் இவர் ஏமாற மாட்டார். நான் ஏமாந்துருவேன், நிறைய ஏமாந்துருக்கிற உண்மையாகவே. இப்போ தான் கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறேன். சொல்லுங்கள். நீதியும் நியாயமும் தயவும் இரக்கமும் உண்மை இல்லை என்றால் ஜெபம் கேட்கப்படாது. 10ஆம் வசனம் விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும். கொஞ்சம் கேட்குறேன், ஜெபத்துக்கு இது என்னையா? இது சம்பந்தம் இருக்குதா? கவனிங்க, சொல்லுங்க. இதுதான் ஜெபத்தின் மூலப்பொருள். சொல்லுங்க எல்லாரும். ஜெபத்தின் மூலப்பொருள் வார்த்தை அல்ல, ஜெபத்தின் மூலப்பொருள் கண்ணீர் அல்ல, ஜெபத்தின் மூலப்பொருள் எதுவும் அல்ல. ஜெபத்தின் மூலப்பொருள், கவனிங்க, உதவியற்ற மக்களுக்கு உதவி செய்வதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை. 2 வார்த்தை இருக்குதுங்களா? இருக்குதா? சொல்லுங்க. விதவை, திக்கற்ற பிள்ளை, பரதேசி, சிறுமை. என்ன பாருங்க, ஏற்கனவே ஒடுக்கப்பட்டவங்க தான். ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னும் ஒடுக்கிறோம், ஆனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். புரியவே இல்லை. யாரையும் ஒடுக்காதீங்க. மாமியாரை ஒடுக்காதீங்க. மாமியார்களே, மருமகளை ஒடுக்காதீங்க. தமிழ் பொண்ணு நினைக்கிறேன். அன்னிமார்களே, உங்கள் நாத்தனாரை ஒடுக்காதீர்கள். புரியவே மாட்டேன்ல. திரும்ப சொல்கிறேன், நீ 21 நாள் இல்லை 210 நாள் ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்க மாட்டார். அவரை ஒடுக்கிட்டு நான் ஜெபிச்சா என் ஜெபம் கேட்கப்படுமா? இந்த வார்த்தை படிப்பீங்களா? சத்தமாக டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஒடுக்காமலும். அடுத்து சொல்லுறேன். அடுத்து ஒரு நிமிஷம் கவனிங்க. என் ஜெபத்துக்கும் என் சிந்தைக்கும் தொடர்பு இருக்கிறது. படிங்க.
தீங்கு நினையாமலும். தீங்கு அப்போ நினையாமலும். நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? என் ஜெபமும் என் சிந்தையும் ஒன்றா இல்லாவிட்டால் என் ஜெபம் கேட்கப்படாது. தீங்கு இப்போ சொல்கிறேன், பாஸ்டர் இது சாப்பிடாதீங்க, ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்றேன். அவர் ஸ்வீட் சாப்பிட்டுனே இருக்கிறார். புரிய மாட்டேங்குதுல்ல. என்ன தீபாவளி சாப்பிட்டீங்களா? அப்படியா? அதர்சம் ரொம்ப ஞானமாக பதில் சொல்கிறார். எங்கள் மனைவி எப்போ போனால் எடுத்து பாக்ஸாக கொடுக்குறான். சோதனை. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணுமே. அடுத்த நாள் வேறு ஊருக்கு போகிறேன். அங்கெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் 50,000 ரூபா. வெளிநாட்டில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் 50,000 ரூபா. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும். வேலை கொடுங்க. இந்த வசனம் படித்து பார்த்தீங்களா? என்னது போட்டிருக்குது? சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. இப்போதான் உங்களுக்கு சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும். யார் ஒரு ஆள் சொல்கிறார், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஒன்று எங்கள் மாமியார் ஒன்று என்ன எடுக்கணும், எங்கள் மாமியார் எடுக்கணும். இந்த அம்மா கேட்குது என்கிட்ட வந்து. அதுக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? எனக்கு வேறு வேலை இல்லை. ஒன்று என்ன எடுக்கணும், ரெண்டாவது என் மாமியாரை. நான் சொன்னேன், அம்மா உன்னை உருவாக்குறது என்னால் முடியல, அதனால தான் மாமியாரை கற்றுட்டு வச்சுருக்கிறாரு. அந்த அம்மா தான் அவனை உருவாக்குவாங்கன்னு. இந்த பொண்ணு நல்லா ஊழியம் பண்ணுது. இப்போது சொல்லுங்கள், யாருமே நினைக்காதீங்க. திரும்ப சொல்கிறேன், நான் தீமை நினைக்கிறவ தான். ஆனால் நான் தீமை நினைப்பதற்காக இவ தீமை நினைத்தால் இவ ஜெபம் கேட்கப்படாது. அவங்க மட்டும் நல்லா பேசுகிறாங்களா? அவங்க மட்டும் ஒழுங்காக இருக்கிறாங்களா? அவங்க யோக்கியமாக இருக்கிறாங்களா? அவங்க நல்லா இருக்கிறாங்களா? உங்கள் அக்காளுக்கு எவ்வளோ மோசமான புத்திக்குது? யார் சொல்கிறது? நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அக்காவுக்கு என்ன பார்க்குறீங்க? உங்கள் அம்மாவுக்கு. ஹலோ, அவங்க ஜெபிக்கிறவங்க கிடையாது, அவங்க வேதம் வாசிக்கிறவங்க கிடையாது, அவங்க உபவாசிக்கிறவங்க கிடையாது, அவங்க முழங்கால் போடுறவங்க இல்லை. நான் ஜெபிக்கிறவன், உபவாசிக்கிறவன், முழங்கால் படிடுகிறவன், தேவனுக்கென்று பயன்படுகிறவன், தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டியவன். சொல்லுங்க எல்லாரும், தேவனுக்கு சொல்லுங்க. தேவனுக்கு தேவை, அவருடைய ஊழியத்துக்கு தேவை, தேவனால் பயன்படுத்த வேண்டியவன். உங்கள் மாமியார் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டியால், நீங்கள் தான் பயன்படுத்தப்பட வேண்டியாள். இது நினைக்காதீங்க. அப்போ நீங்கள் தீங்கு நினைக்கிறது மாமியாருக்கு தெரியாது. அன்பாக பழகுறீங்க, அது எங்கே போய் முடியும்? அந்த மாமா நல்ல நம்மளை விட அவங்க உஷார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு திடீர்னு அன்பை கொட்டுறீங்களே, அப்போ உஷாராயிடுறான். என்னடி பார்க்குறீங்க? திடீர்னு அன்பை கொட்டுறீங்க. நேற்று வரைக்கும் வள்ளுவள்னு இருந்தீங்க, இன்றைக்கி உட்காருங்கம்மா அத்தை, சாப்பிடுங்க அத்தை, தூங்குங்க அத்தை, காலாமுக்கிற அத்தை. அத்தை உங்களோட உஷார் தெரியுமா? எத்தனை மருமகளை பார்த்துருக்குது. அத்தைக்கே தெரியும் போது ஆண்டுக்கு தெரியாதா? என்னடி பார்க்குறீங்க? யாரையும் குத்துற மாதிரி தெரியுது. சொல்லுங்கள், தீங்கு நினையாமல். அப்போ நான் தீங்கு நினைக்கிறது அவர் தெரியுமா? இப்போ என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. ரைட், கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 12:13 வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லியும் இல்லைங்க, நீங்க முடிச்சிடுறேன் இதோட. சொல்லுங்க, எவ்வளோ சொல்லியும் சத்தமா சொல்லியிருப்பார்ல. இவ்வளோ ஊழியக்காரங்க சொல்லியும் எப்படி தான் இருக்கிறோம்? அதே சிந்தை மாறல, பேச்சு மாறல, எதுவுமே மாறல. தேவன் சொல்றாரு, நான் கூப்பிட்டு நீ கேளாமல் போனது போது, நீ கூப்பிடும் போது நானும் கேளாமல் இருப்பேன். ஒரே ஒரு நல்ல ஒரு ஆசுவான ஒரு செய்தி சொல்லி முடிச்சிட வார்த்தையை. யாக்கோபின் புஸ்தகம் 4:8 யாக்கோபு 4:8 எல்லாம் எழுந்துன்னு சொல்லுங்க. தேவனிடத்தில் சேருவேன், அவரிடத்தில் சேருவார். எழுந்து சொல்லுங்க, எழுந்திருந்து சுத்தமாக படிங்க சிஸ்டர். எல்லாம் சேர்ந்து படிங்க. ஒரு நிமிஷம் அவங்களோட சேர்ந்து எல்லாம் படிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, இதுதான் வாழ்வின், இதுதான் நிவாரணம். சொல்லுங்க, நிவாரணம். கவனிங்க, ஜபம் அதாவது வசனம் கேட்கல, முரட்டாட்டம், தீமை, அடுத்தவங்களை ஒடுக்கிறேன். அடுத்தவனா உங்களுடைய உறவுகளை ஐயா ஒன்று சொல்லட்டுமா? நீ ஒருவேளை ஒரு உயர்நிலையில் இருக்கலாம், யாரையும் ஒடுக்காதீங்க. நீங்கள் மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், அதாவிட்டால் ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துல, அதாவது அதிகாரம் பண்ணுற இடத்துல இருக்கலாம். டோன்ட் அப்ரெஸ். நான் ஒன்று சொல்ல புரியுது அவங்களுக்கு? நான் செய்கிற அந்த அதிகாரம் என் ஜபத்தை தடுக்குது. எனக்கு உரிமை இருக்குது. நான் தகப்பன், ஒரு ஊழியத்தினுடைய தலைவன், அதாவிட்டால் ஒரு சபையின் போதகர். ஆனால் அடுத்தவளை ஒடுக்குவது என் ஜபம் கேட்கப்படாது. தமிழ் புரியுதா? ஒடுக்காமலும்
அவங்களே யார் தான்? ஏற்கனவே யார் தான் அவங்க? விதவை, திக்கற்றவர்கள், பரதேசிகள். அவங்கக்கிட்ட போய் அதில் வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு என் தன்மானம் முக்கியம் அல்ல, எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம். சொல்லுங்க, என் தன்மானம் முக்கியம் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டு ஏற்றுக்குன்னு அன்னைக்கே சொரணே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சொரணே இருக்கக்கூடாது. உங்களை பற்றி அந்த மாதிரி நிறைய சொல்லிச்சு நேற்று என்கிட்ட. அப்படியா சொல்லிச்சு அந்தாம்மா? இப்போயே போகிறேன் பார், 4 பேர் கூட்டிகிட்டு போகிறேன் பார். அப்படியா சொன்னாங்க? சொல்லியிருக்க மாட்டாங்களே. நீங்கள் சொன்னீங்கன்னா என் மூஞ்சில் கறி பூசின மாதிரி ஆகிடும். சொல்கிறது புரியுதா? உங்களை பற்றி சொன்னாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்களே, ரொம்ப நல்லவராச்சே பாஸ் அப்படி சொல்லுவார் நினைக்கிறேன். யாரோ சொல்லி பாஸ் உங்களை பற்றி இப்படி சொன்னார் ஸ்டீஃபன். அப்படியா சொன்னார்? நேற்று கூட என் சர்ச்சுக்கு வந்தார், பிரசங்கம் பண்ணார். பாஸ்டர்மா சொல்லுவாங்க, இல்லைங்க அப்படின்னு நம்பாதீங்க. இல்லை இல்லை இல்லை, அவர் அப்படிலாம் சொல்லுவாரா? அதாவது நம்புற அளவுக்கு சொல்லிட்டு போயிடுறான். உண்மை விட எதுக்கு மதிப்பு இப்பெல்லாம்? கவரிங்க்கு மதிப்பா, கோல்டுக்கு மதிப்பா இப்பெல்லாம்? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அவரிடத்துல சேருங்கள். சத்தமா. முரட்டாட்டம்தான், கடின இதயம்தான், மாய்மாலம்தான், எல்லாம் சேருங்க. அவரிடத்துல சேருங்கள். உன்னை புறம்பே தள்ள மாட்டார். உன்னை கண்டம் பண்ண மாட்டார், உன்னை கண்டிக்க மாட்டார், உன் கதை எனக்கு தெரியும் சொல்ல மாட்டார். அந்த வார்த்தை படிங்க, அவரிடத்துல சேருங்கள். அவரிடத்தில் சேருவார். என்ன சொல்லலாம்? அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? உன்னை பற்றி எனக்கு தெரியும் பிரதர், உன்னை பற்றி எனக்கு தெரியும் பாஸ்டர், நடிக்கிறீங்க, நாடகம் போடுறீங்க, ஊழ கண்ணீர் வடிக்கிறீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார். அவரிடத்துல சேரும்போது நான் கேட்கலன்னு தெரியாது அவருக்கு. வசனம் கேட்கல, முரட்டாட்டம், ஒடுக்கிட்டேன், அடுத்தவனை சிறுமைப்படுத்துறேன், எல்லாம் தெரியும். அவரிடத்துல சேரும்போது என்னிடத்துல சேருவார். இவர் தான் ஆண்டவர், என்னை தள்ளாதவர், என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர், என் நிலைகளை அறிந்தவர். அவரிடத்துல சேருங்கள். அவர் உங்கள் இப்படிலாம் பேசுனியே, இப்படிலாம் பேசுனியே, இப்படிலாம் பேசுன்னு சொல்லவே மாட்டார். அவரிடத்துல சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். அடுத்த வார்த்தை, பாவிகளே, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். பாருங்க, இப்படிப்பட்ட அசுத்தமுள்ள மனுஷங்கிட்ட என்ன செய்தார்? இடத்துல அவர் மாறும். எல்லாம் மாறும். முரட்டாட்டம் மாறும், என்னுடைய எல்லாமே மாறும். இப்போ ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் கேட்கப்படும். ஆமென். அதான் போடுறாரு, அவன் செய்யும் ஜெபம் ஊக்கம் உள்ளது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, என் ஜெபங்கள் அதாவது எனக்கு என்று அல்ல, என் குடும்பத்துக்கு. அது நல்லதுதான். திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் காரியத்தை நீங்க பாருங்க, உங்க காரியத்தை எல்லாம் பார்த்துப்பார். இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்றேன். எங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க, அவங்க பிள்ளை அவங்ககிட்ட சொல்றாங்க, அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்றாங்க, எங்க அப்பா வீட்டிலே இருந்தது இல்லை, வருவார், பேக் தூக்கினே போயிடுவார். நீங்க ஆமின்னு சொல்றீங்க. அன்னைக்கு சொல்றேன் என் மகள் அவங்க பொண்ணுக்கிட்ட, எங்கள் டேடி வீட்டிலே இருக்க மாட்டார். அதான் உண்மை. இத்தனை வருஷங்கள் காடு மேடு மலைகள், பஸ், இப்போ தான் எல்லாமே வாகனங்கள்லாம் பஸ் தான். நான் சொல்ல வந்த கருத்து, அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன், என் பிள்ளை அனுபவிக்கிறாங்க, சந்ததி அனுபவிக்குது. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, கேளுங்க, வளைஞ்சு கொடுங்க, ஆண்டுக்கு பிரியமாயிருங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. இது ஒரு குரங்கு, இது ஒரு குரங்கு, வாழ விடாது, சாகம் விடாது. அந்த குரங்கை தூக்கி போடுங்க. உங்கள் ஜெபங்களை கேட்பார், ஜெபங்களை கேட்பார். அவற்றை வந்துருங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.